ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸ்னா த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் 4 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோட்ல நிறைய டீட்டெயில்ஸை கொண்டு வந்திருப்பாங்க அண்ட் சில விஷயங்கள் ஹிடன் டீட்டெயில்ஸாக இருக்கும். பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. எடுத்த உடனே சில விஷயங்கள் புரியலைனாலும் கதையில் போக போக எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் 4 எபிசோட் 6. இது எனக்காகவா அப்படின்னு சொல்லி அந்த ட்ராஷ் கிங் வாங்குறாரு. ஆமா, அட்லா இதை மேக் பண்ண அப்படின்னு சொல்லவும் அவருக்கு அதை சாப்பிட்ட உடனே டேஸ்ட் எந்த மாதிரி உள்ளதுங்கிறது புரிஞ்சிருது. எங்க அம்மா சமையல தான் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் ட்ரை பண்ணேன்னு அட்லா சொல்றா. கிங் அப்படியே கொஞ்சம் கண் கலங்குறாரு. ட்ராஷோட சிஸ்டர் லூசியாவோட பசங்க தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கொயின் இப்பதான் அந்த விஷயத்த நம்ம ஹீரோட்ட சொல்றா. அப்ப அட்லா கிட்ட நம்ம இதை சொல்லாம நம்ம ஹீரோ கிட்ட இல்ல வேண்டாம், ட்ராஷ் அவங்க கூட இப்படி இருக்கிறதுலேயே ஹாப்பியா தான் இருக்காரு, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி கொயின் சொல்லவும் நீங்க சொன்ன மாதிரியே தான் சில்வர்ட்ல எல்லாமே நடந்தது. இப்போ ஃபீனிக்ஸ் ரிவைவ் ஆனதுக்கு அப்புறமா சில்வர்ட் ஆர்மியை நம்ம கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி குவேட்டன்ல இருக்கிற பிரச்சனையை நான் முடிக்கணும். ஃபீனிக்ஸ் கூட ஃபைட் பண்ணும்போது பின்னாடில இருந்து எவன் அட்டாக் பண்ணுவான்னு நான் பயந்துட்டு இருக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட்லாவை நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவ ஒரு ராயல்ட்டியா இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த குயின் சொல்றா. அட்லாவோ ஃபோலோ நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு சொன்னாருன்னு கேட்டா சாப்பாடை மொத்தமா காலி பண்ணிட்டாருன்னு அட்லா சொல்றா. இப்போ இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோட வில்லேஜ்க்கு போறாங்க. யாரெல்லாம் குவேட்டன்லக்கு கூட்டிட்டு போலாம் நம்ம ஹீரோ சூஸ் பண்றதுக்கு வந்திருக்கான். கண்டிப்பா செடினா தேவை, ஏன்னா அவளுக்கு தான் அந்த இடத்துல இருக்கிற ஏரியாலாம் தெரியும். அட்லாண்ட் ஃபோலுமே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ரென்னா ஹீட்ஸுக்கு கூட்டிட்டு போவா. அங்க கர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். குவேட்டன்ல ஒரு வாட்டர் டிராகன் ப்ரொடெக்ட் பண்ணுது. சோ கேலியன் டிராகனையும் நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். நானும் வரணும் அப்படின்னு வெண்டியா சொல்லவும் நான் போன நேரத்துல நம்ம வில்லேஜ் யாராச்சும் அட்டாக் பண்ணா சோ நீ இந்த இடத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண நம்ம ஹீரோ வாட்ட சொல்றேன். நானும் உங்க கூட குவேட்டன்ல வரட்டுமா? ஏன்னா அந்த அசசின்ஸ் கொண்டு வந்து வெப்பனை பார்க்கும்போது என்னோட மாஸ்டர் தான் இதை செஞ்ச மாதிரி தெரியுது. மாஸ்டர் நான் பழக்கலமா தேடிட்டு இருக்கேன். சோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அந்த வெப்பன் கடைக்கார் கேட்கவும் டேஞ்சரஸ் நம்ம ஹீரோ சொன்னா நானும் ஒரு காலத்துல அட்வென்ச்சரர் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். சரி மத்த விஷயங்கள ஈட்ஸ் கீரன் வந்த அப்புறம் பேசலாம் நம்ம ஹீரோ சொல்றான். கீ நீ ஏன்டா பொம்பளை ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு கேட்டா ஆக்சுவலி கீழ ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சைன் சொல்லவும் இத்தனை நாள் நான் ஒரு பையன் அடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு கீழ் வருத்தப்பட்டு இருக்காங்க. அவங்களோட ஷாப்பை ப்ரமோட் பண்றதுக்காக தான் கீழுக்கு பொண்ணு வேஷம் போட்டிருப்பாங்க. அப்புறம் தான் அவன் பொண்ணுன்னு தெரிய வந்திருக்கும். உன்னை பார்த்து கடைக்கு நிறைய சேல்ஸ் வரும், கண்டிப்பா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு ஹீரோ சொன்னா. ஆனா நான் ஒரு பையனா இருந்து ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு கீழ் சொல்றேன். பீக்கல்ல பணத்தோட சிம்பிள் தெரியுது, அவர் கண்டிப்பா முடிவை மாத்த மாட்டாருன்னு ரஃப்டாலியா சொல்றா. நான் இல்லாத நேரத்துல வில்லேஜ்ல எதுவும் நடந்தான்னு ஹீரோ கேட்கவோ பெருசா எந்த அட்டாக்கோ இல்ல அப்படின்னு இட்ஸ் கியூர்னு சொல்றாங்க. கண்டிப்பா அசாசின் பண்ணி யாரத்தை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சா இப்போ பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நாட்டாண்டா ஆடி அப்படின்னு சொல்லிட்டு மோட்டையாசு இன்னும் அந்த கர்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகுறதுனால நம்ம ஹீரோக்காக போயிட்டு நம்ம வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எல்லா அசாசின்ஸையும் கொண்டு வந்திருக்கான். இவனோட அந்த பெரிய ஃபயர் அட்டாக் தான் வில்லேஜ்ல ஏதோ ஃபைட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தலையத்தை மட்டும் மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி பண்ணுது. நீ பிஸியா இருக்குன்னு தெரியும், பட் விக்டோரியா கேட்ட அந்த ரெக்வஸ்ட் அப்படின்னு மெல்டி கேட்டா விட்டன்லோட பிரச்சனையை முடிச்சுட்டு அப்புறமா அந்த பிரச்சனைக்கு வருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். ஃபீல வந்து மெல்டியை விளையாட தூக்கிட்டு போயிருந்தா. விக்டோரியா என்ன ரெக்வஸ்ட் பண்ணான்னு இவங்க சொல்லலையோ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இந்த ரெண்டும் பொறுப்பா டிராவலிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்றான். நீ இப்போ வில்லேஜ்ல ஒரு பார்ட் ஆகி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற போல நம்ம ஹீரோ கேட்டா இந்த வில்லேஜ்ல தான் தங்கி இருக்க, சோ இதை கூட பண்ணலைன்னா எப்படி? அப்புறம் நஃபோமி குவிட்டன்ல நம்ம போன அப்புறம் ரெண்ட் எங்குவோம். ஆமா நம்ம கார்டினல் வெப்பன்ஸ்லாம் அந்த இடத்துல ஒர்க் ஆகாது. மேபி குவேட்டன்லோக்கு போறதுக்கு முன்னாடி ஷிப்ல இருந்து நம்ம ஃபைட் பண்ற மாதிரி இருந்தா சோ லாங் ரேஞ்ச் அட்டாக்ஸ்க்கு இட்ஸ்கி ரேஷியா நீங்க கூட வாங்க. ரெண்டு நான் இல்லாத நேரத்துல இந்த வில்லேஜ் நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். இருக்கிறவங்களும் உன்னை நம்புறாங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வேலை பிரச்சனைனா போர்ட்டல் யூஸ் பண்ணி ஈஸியா நான் இங்க வந்துருந்தா நம்ம ஹீரோ சொல்றான். அசாசின்ஸ் அனுப்பி த்ரோனை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. நீ என்ன நினைக்கிற நம்ம ஹீரோ கேட்கும். எனக்கு அந்த த்ரோன் மேல எல்லாம் விருப்பம் இல்ல அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. குவேட்டன்ல இருக்கிற ஆளுங்களுக்கு அப்பா அதை நம்ம புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. த்ரோனுக்காக நாங்க ஒன்னும் ஆசைப்படல, ராஜாவாகணும்ல ரஃப்டாலியா நினைக்கலன்னு பேச்சுவார்த்தை நடத்தலாம் தான் இவங்க குவேட்டன்லோக்கு போறாங்க. வெர்னர் நம்ம ஹீரோவை கடவுள் மாதிரி பாக்குறதுனால தேவைக்கு ஏற்றதை விட அதிகமாவே சப்ளை ரெடி பண்ணிருக்காங்க. சில பேஸ்மேன் வந்து ரென்ன ஒரு மாதிரி பார்த்துட்டே நின்னுட்டு இருக்காங்க. அந்த ஃபால்ஸ் எம்பரர் போர்ட் நேஷன்ல இருந்து கிளம்பிட்டாங்க. பட் கவலைப்படாதீங்க, நம்ம எதிரி நம்மளோட லேண்ட்ல காலை வைக்காதபடி நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க, நீங்க கைண்ட் ஹார்ட்டடாவே மத்தவங்க கண்ணுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் லேடி வில்லத்தனமா சிரிக்கிறா. சோ போட்ல தான் இவங்க எல்லாருமே குவேட்டன்லோக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு மோஷன் சிக்னஸ் இருக்கிறதுனால போற வழி ஃபுல்லா வாமிட் எடுத்துட்டு இருக்கான். ஷிப்ல முன்னாடி இருக்கிற அந்த லைட் மாதிரி விஷயம் மட்டும் இல்லைன்னா வழியில இருக்கிற சுழல்கள்ல இவங்க மாட்டிட்டு இருப்பாங்க. லைட்டு டக்குன்னு திரும்ப கப்பலையும் இவங்க ஃபாஸ்டா திருப்புறாங்க. ஆஸ்திரேலியா உன்னோட பேரண்ட்ஸ் இது எல்லாத்தையுமா தாண்டி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நம்ம ஹீரோ பார்க்கணும். மாஸ்டர் கண்டிப்பா கியூட்டன்ல தான் இருப்பாரு நம்ம ஹீரோ கேட்கவும் நிறைய கடன் இருக்குன்னு அவர் நம்ம ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு. அவர் லைஃப்ல ஒரு லூசரா இருந்தாலும் வெப்பன்ஸ் மேக் பண்ற ஸ்கில்ல அவர் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் அப்படின்னு அந்த வெப்பன் ஷாப் கடைக்கார் சொல்றாரு. சொல்ற அளவுக்கு அவர் ரொம்ப திறமையானவரா இருந்தா நான் அவரை ஹையர் பண்ணி எனக்கான வெப்பன்ஸை மேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். தூரத்துல நான் ஒரு டிராகனை சென்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேலியன் வந்து சொல்லுவோம். அது வாட்டர் டிராகனா தான் இருக்கும் சரி நான் சொல்றா. நான் அதையும் தாண்டி உள்ள போக ட்ரை பண்ணேன், பட் ஒரு பேரியர் என்ன தடுத்துருச்சு அப்படின்னு கேலியன் சொல்றான். பேசிட்டு இருக்கும் போதே ஒரு ஃபாக் இந்த மொத்த கப்பலையும் அப்படியே மறைக்க ஆரம்பிக்குது. கண்டிப்பா அவங்க நம்மள வெல்கம் பண்ண மாட்டாங்க, ஃபைட் இல்லாம இந்த இடத்துல நம்ம இறங்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா இவங்களுக்கு பின்னாடியில இருந்து ஒரு ஷிப் வந்துட்டு இருக்கு. அது நம்ம மேல மோதிர மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்லி ஆளுங்க பார்த்தா அதுக்குள்ள மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அதுங்க யாரை வச்சு அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஈட்ஸுக்கு அவனோட பவர் யூஸ் பண்றான். வெளியே ஏதோ பிரச்சனை நம்ம ஹீரோ ஆளுங்க எந்திரிச்சு போறாங்க. அசாசினா இருந்து வில்லேஜ் அட்டாக் பண்ண அதே மாதிரி ஆளுங்க தான் இந்த இடத்துலயும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அசாசின்ஸ்லாம் தன்னோட உயிரை பத்தி மதிக்காம செத்தால
இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முன்னேறி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை டக்குனு அங்க இருக்கிற எல்லாருக்கும் பூஸ்ட் பண்ணி விடுறான். எல்லாரையும் உயிரோட பிடிச்சி கேள்வி கேட்கணும் தான் ஆசை. ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவங்களை செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ண விட்டுறாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கார்டினல் வெப்பன் வச்சிருக்கக்கூடிய ஹீரோஸோட அட்டாக்லாம் அவங்க மேல ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபால்ஸ் எம்பரர் சாகு அப்படின்னு சொல்லி அவங்க ரஃப்டாலியாவை தான் கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சில அசாசின்ஸ் அதுல தப்பிச்சு தண்ணியில குதிக்கவோ ஃபீலோ ஃபாலோ பண்ணிட்டு போனா வேணா தண்ணியில அவங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ் போகாத ஃபீலோ நம்ம ஹீரோ தடுத்துருதான். எம்பரர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர் தன்னை செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறான். அது செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ண போகும்போது அவங்களை ஷீல்ட போட்டு நம்ம ஹீரோ அந்த டிஸ்ட்ரக்ஷனை தடுத்துருத்தான். இதுக்கு மேல எந்த எனிமையும் இல்ல, நம்ம எல்லாம் சேஃபா போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழல் இருக்கும் போதுமா அவங்க தைரியமா வந்து நம்மள அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் பார்க்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சூறாவளி மாதிரி வந்து இவங்களோட போட்டை அட்டாக் பண்ணது பார்த்தா ரஃப்டாலியாவையும் நம்ம ஹீரோவையும் அது தூக்கிட்டு போகும்போது டக்குனு கேலியனும் அதுக்குள்ள போயிருக்கான். பார்த்தா அவங்க எல்லாருமே மறைஞ்சிருந்தாங்க. அந்த சூறாவளியும் மறைஞ்சிருது. இப்போ நம்ம ஹீரோ கண்முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல நம்ம ஹீரோ இருக்கிறான். இவங்களுக்கு எந்த அடியோ படல. ரஃப்டாலியாவோ சேஃபா தான் இருக்கிறா. சரி, நான் ஒரு வேல் தான் அப்படிங்கிறதுனால கேலியன் மூலியமா தண்ணிக்குள்ள குதிச்சு அவ்வளவு இந்த இடத்துக்கு வந்துட்டா. இந்த இடத்தோட வாட்டர் டிராகன் தான் இவங்களை இந்த இடத்துக்கு சமன் பண்ணிருக்கு. ஏதோ அர்ஜென்ட்டான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேலியன் சொல்லுது. இந்த ஸ்டோன்ல ஒரு மெசேஜ் இருக்குன்னு கேலியன் தொடப்போ ஜாக்கிரதா நம்ம ஹீரோ சொன்னா எனக்கு எதுவும் ஆகாதுன்னு கேலியன் சொல்றான். வாட்டர் டிராகனோட மெசேஜ் இதுதான். இந்த நேஷன் அதோட ரைட்ஃபுல் ஃபார்முக்கே கொண்டு வர கேலியன் சொல்லவோ ரைட்ஃபுல் ஃபார்மா அது என்ன நம்ம ஹீரோ கேட்டா இந்த நேஷனை சுத்தி நிறைய ஸ்பிரிட் இம்ப்ளிமெண்ட் பேரியர் இருக்கு. ரஃப்டாலியாவோட கிளான் தான் இத்தனை நாள் அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உங்க அப்பா இதை பத்தி ஏதாச்சும் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேலியன் கேட்கவும் எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு ரஃப்டாலியா சொல்றேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் தடுத்ததுன்னு சொல்றது மேபி இந்த கார்டினல் வெப்பன்ஸா இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஃபீல்டர்ஸோ ஈவிலா மாறிட்டா அவங்கள தடுக்கிறதுக்கோ ஒருத்தர் தேவை. ஸோ அதை தான் இந்த கிளான் பார்த்துருக்காங்க போல. அதனாலதான் இவங்களோட வெப்பன்ஸோ ஈஸியா எங்களை தோக்கடிக்குதுன்னு ஷீல்டு ஹீரோ சொல்றான். பேரியர்லாம் இப்போ கூட்டன்லோட எம்பரர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த பேரியரை நம்ம ரிமூவ் பண்ணாதான் ஷிப் கரைக்கே வர முடியும் அப்படின்னு சொல்லி கேலியன் சொல்லுவோம். ரஃப்டாலியா ரேஃபை கான்டாக்ட் பண்ணி நாங்க சேஃபா தான் இருக்கோம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றா. அவங்களோட ஷிப் இப்போதைக்கு சர்க்கிளா ஒரே இடத்தையே தான் சுத்தி வந்துட்டு இருக்காங்கன்னு ரஃப்டாலியா நம்ம ஹீரோட்ட சொல்றான். பேரியரை நம்ம தடுக்கிறதா இப்போ ஒரே வழின்னு கேலியன் சொல்லுவான். வாட்டர் டிராகன் நம்மள இப்படி மேனிபுலேட் பண்றது எனக்கு பிடிக்கல நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஒரு மக்கள் இவங்களை சந்தேகமா பார்க்க கூடாதுன்னு இந்த இடத்துக்கான ட்ரெஸ்ஸை வந்துட்டு அந்த இடத்துல வச்சிருக்காங்க. சாக்குரா லோமினோ இது குயிட்டன்லோட மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செரி பிளாசத்தை காமிக்கிறாங்க. அம்மா அப்பா பிறந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா பாக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அரியன மேல ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக வந்த ஆளுங்களை பார்த்தா அந்த வாட்டர் டிராகன் வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஊர்ல பிரச்சனை இருக்கு, நீங்க தான் அதை சரி பண்ணணும்னு நம்ம ஹீரோ கிட்ட வேலையை கொடுத்து வச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் கதை இன்ட்ரெஸ்டிங்கா போகும். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.